தயவு பதிவு 34 அருள் விளக்க மாலை திருஅருட்பா 6ஆம் திருமுறை அருள் விளக்க மாலை பாடல் எண் 73. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கொடியவரே கொலை புரிந்து புலை நுகர்வாரெனினோ, கொடியவரே கொலை புரிந்து புலை நுகர்வாரெனினோ, குறித்திடுவோர் ஆபத்தில் வருந்துகின்ற போது படியில் அதை பார்த்துகவேல் அவர் வருத்தம் துன்பம் பயம் தீர்த்து விடுக என பரிந்துரைத்த குருவே. நெடியவரே நான்முகரே நித்தியரே பிறரே நின்மலரே என்கின்றோர் எல்லாரும் காண அடியும் உயர் முடியும் அடியும் உயர் முடியும் எனக்களித்த பெரும்பொருளே. அம்பலத்தின் அரசே என் நலங்கள் அணிந்தருளே. கொடியவரே கொலை புரிந்து புலை நுகர்வாரெனினோ, குறித்திடுவோர் ஆபத்தில் வருந்துகின்ற போது படியிலதை பார்த்துகவேல் படியிலதை பார்த்துகவேல் அவர் வருத்தம் துன்பம் பயம் தீர்த்து விடுக என பரிந்துரைத்த குருவே. நெடியவரே நான்முகரே நித்தியரே பிறரே நின்மலரே என்கின்றோர் எல்லாரும் காண அடியும் உயர் முடியும் எனக்களித்த பெரும்பொருளே. அம்பலத்தின் அரசே என் நலங்கள் அணிந்தருளே. அருள் விளக்க உரை. தயாநிதி சுவாமி சரவணானந்தா. உலகில் புலை உண்ணுகின்றவர்கள் பலர் உளர். அது அவர்களுக்கு குற்றமுடையது என்றே தெரிகின்றதில்லை. தம் உணவுக்கென்றே அவை படைக்கப்பட்டுள்ளனவாக கொள்ளுகின்றனர். தமக்கு தேவையான சத்து பொருள் அதில்தான் கிடைக்கின்றதாகவும் கருதுகின்றனர். இன்னும் ஒருபடி மேலே சென்று தாங்கள் இப்புலையுணா கொண்டு அவ்வுயிரினங்களை அதிகம் பெருகவிடாமல் இருப்பதாகவும், அவைகளால் புல்லாதி பயிரினங்கள் விளைவு குன்றாது விருத்தி அடைய வழி செய்வதாகவும் கொண்டு தாம் புலால் அருந்துவது இயற்கை நியதிக்கே துணை புரிகின்ற நல்ல ஒரு காரியமாகும் என்று சமாதானம் கூறுகின்றார்கள். இவை அவ்வளவும் அறியாமையின் கூற்றே என்பதை அன்பு அறிவுடையோர் நன்கு அறிவர். ஒரு சிலர் புலால் உண்ணுகின்றவர்கள் கொலைக்கு காரணர் ஆகார் என்றும், பிறர் கொலை செய்து புலை விற்போர்களுக்கு தாங்கள்
உதவுகின்றவர்களே என்றும் கூறுகின்றார்கள். அந்த கொலை பாதகச் செயல் கொன்ற அவர்களையே சாருவதன்றி தம்மை சாராது என்றும் சொல்லுகின்றார்கள். இதே சமயத்தில் அந்த புலை விற்கும் கொலைஞனோ தனக்கு அத்தொழிலில் பற்றும் இல்லை. அதனால் வரும் பாவமும் பந்தமும் தனக்கில்லை. எல்லாம் உண்போர் பொருட்டே தான் செய்கின்றதால் அதனால் உண்டாம் தீமையெல்லாம் அதனை ஏற்று உண்போரையே சாரும் என்று கூறி சமாதானம் அடைகின்றான். இவைகள் யாவும் எவ்வளவு மூடமான கூற்றுகள் என இன்று அறிகின்றோம் நாம். இன்னும் சிலர் புலை உண்ணாதவர்கள். ஆனால் கொலை தொழிலை பொழுதுபோக்குக்காகவும் பொருளுக்கும் பேருக்கும் புகழுக்கும் ஆகவும் புரிகின்றார்கள். குற்றமற்ற விலங்குகளையும் பறவை இனங்களையும் வேட்டையாடி கொன்று குவிக்கின்றனர் சிலர். நாட்டுப்பற்று பகைமை முதலிய காரணமாக கூறி வலிய போர் முறையால் மக்களையே குன்று குவிக்கின்றார்கள் சிலர். இந்த கொலைகள் எல்லாம் குற்றமற்றவை போலும் பாவமில்லாத நற்காரியங்கள் போலும் கருதி கொள்ளுகின்றனர் பலர். இவையெல்லாம் பாவ காரியங்களே ஆகும். பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்த்த நன்மை பயக்கும் எனில் என்ற பொய்யாமொழியை காட்டி இந்த கொலைபாதகச் செயலையும் அருட்செயலாக கொள்ளவும் கூடும். ஆனால் அதற்கு உரிய அருட்குண பெருநிலை சாதாரண மக்களுக்கு ஏது? புலாலை மறுத்து புலையுடம்பின் பற்றையும் ஒழித்து புறநிலை கடந்து அகநிலை உற்று அருள்மயமாய் விளங்குகின்றவர்கள் செயல் எல்லாம் அருள்மயமாகவே இருக்கும். புலாலை மறுத்து புலை உடம்பின் பற்றையும் ஒழித்து புற நிலைகளை கடந்து அருள் நிலை உற்று அருள்மயமாய் விளங்குகின்றவர்கள் செயல் எல்லாம் அருள்மயமாகவே இருக்கும். கடவுளின் அருட்செயலே அவர்களின் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும். ஆகையால் அந்த அருட்செயலில் அழிவுறுகின்ற உயிர்கள் நலமே பெற்று நல்வாழ்வுக்கு உடனே பிறப்பிக்கப்பட்டுவிடும். இதனால் அருள் விளங்குமே அல்லாது பாவவினை பயன் சூழ்கின்றதில்லை. இவர்கள் எதையும் புலை விரும்பியோ பொருள் வேண்டியோ தன் வாழ்வுக்காகவோ கொலை புரிகின்றார்கள் இல்லை. கடவுள் கருணையால் அழித்தல் செயலும் நடந்து கொண்டிருத்தல் போல் இந்த அருளாளன் செயல் அருள் சம்பந்தத்தால் மாசற்று விளங்கி நன்மையே விளைவிக்கின்றதாம். ஆகவே புலைப்புசைப்பு உடையவர்கள் கொலை பாவத்திலிருந்து விடுபட்டவர்கள் ஆகார்கள். புலாலை மறுத்தவர்களே ஓரளவு கொலை பாவத்திற்கு விலக்கு பெறுதல் கூடும். இவர்களே அகத்திலங்கும் அருள் ஒளிநிலை பெறும்போது முழுமையாக கொலை பாவத்தினின்று விடுபட்டிடுவார்கள். இந்த வழி புலை உண்பார்க்கு இல்லையாம். இதனால் புலால் கொல்லாத மக்களிடம் பெருமையுடைத்தாகின்றது. சைவம் சிறப்பதும் இதனாலே தான். எவரும் இந்த சைவ உண்டியை கொண்டு வாழ்ந்துதான் அருள்நிலைக்கு ஏற முடியும். எவரும் இந்த சைவ உண்டியை கொண்டு வாழ்ந்துதான் அருள்நிலைக்கு ஏற முடியும். ஆனால் இவ்வுணவு நிலைக்கு மேலாக புலை உடலையே பற்றாது புலை உடம்பின் புலனாசையை கடந்து அருள் நாட்டத்தை லட்சியமாய் கொண்டவர்கள் விரைவிலே இவ்வுணவு தேவையை கடந்து விடுவார்கள். ஆனால் இவ்வுணவு நிலைக்கு மேலாக புலை உடலையே பற்றாது புலை உடம்பின் புலன் ஆசையை கடந்து அருள் நாட்டத்தை லட்சியமாய் கொண்டவர்கள் விரைவிலே இவ்வுணவு தேவையை கடந்து விடுவார்கள். ஆதலின் இப்படிப்பட்ட தீவிர நாட்டமுடையோர்களின் ஆகாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இவர்கள் கூடிய சீக்கிரத்தில் புலையற்ற மேல்நிலையை அடைந்து விடுவார்கள். இவர்களின் விஷயம்
விதி விலக்கே அன்றி எவர்க்கும் பொருந்தாதாம். ஆகவே பொதுமக்கள் புலையுணா மறுத்தே அருள்நிலைக்கு ஏற முடியும் என்று உறுதி கொள்ள வேண்டும். புலையுணவு கொள்ளுகின்றவர்கள் என்ற ஒரு காரணத்தால் சிலரை மிக தாழ்வாக கருதி கொண்டு அவர்களிடத்தில் தயவு அற்றவர்களாகிவிடக்கூடாது. அதுபோல சைவாகாரம் உடையவர்கள் என்ற காரணத்திற்காக சிலரை மிகவும் மதித்து போற்றி அவர்களின் குற்றத்தை புறக்கணித்துவிட்டு கூடி குழாவுதலும் வீண் பெருமைப்பாடுகள் புரிதலும் சரியென்றாம். எவராயினும் சரி, ஒரு ஆபத்தில் சிக்கிக்கொண்டு வருந்துகின்ற போது அதனை கண்டு இறங்கி உதவுதலே நல்லதாம். புற இனத்தான், அதாவது புலை தவிர்க்காதவன் ஒருவன் கஷ்டச் சூழலில் அகப்பட்டிருக்கும் போது அதனை கண்டு மகிழ்ச்சி கொண்டுவிடக்கூடாது. அதைத்தான் இச்செய்யுளில் பார்த்து உகவேல் என குறிப்பிட்டுள்ளார். உகவேல், உகக்காதே, சந்தோஷப்படாதே என்பது பொருள். அந்த காட்சியை காண்கின்ற போது அவன் புலை உண்பவன், கொலைப்பாவத்திற்கு ஆளானவன், ஆகையால்தான் இந்த விதமான ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்றான், நன்றாக படட்டும், அப்படித்தான் வேண்டும் என்று நாம் மனத்தில் நினைத்து கொண்டு இளிவரல் உணர்ச்சியோடு உள் நகைத்து நிற்கக்கூடாது. அது திருவருளுக்கு சம்மதம் அல்ல. உடனெகிந்து இரக்கம் கொண்டு ஆபத்தில் சிக்கி தவிக்கின்றவனை விடுவிக்க வேண்டும், அல்லது விடுவிக்கச் செய்தல் வேண்டும். அதுவே கடவுள் சம்மதமான செயலாகும். தயவோடு எவர்க்கும் நேருகின்ற வருத்தம், துன்பம், பயம் முதலியவைகளை விலக்கி விடுதல் நன்று என குருவாய் வந்து உரைக்கின்றார் நம் பதி. இக்குருவாக்கியத்தை மதித்து கொண்டு தயை புரிதல் திருவருட்சம்மதமாம். தேவர்களுக்கும் அரிதாகிய பெரும் பேற்றை வழங்கியுள்ள நம் அருட்பெரும் ஜோதிபதியை இங்கு குறிக்கின்றார். நமது அருட்பெரும் பதியின் திருவடிகளையும் திருமுடியையும் தேவர்கள் எவ்வளவோ காலம் தேடி பார்த்தும் கண்டதே இல்லையாம். இங்கு குறிக்கப்பட்ட தேவர்கள் அரி, பிரம்மன், நித்தியர் என்றும் அமரர்கள், நின்மலர்கள் பலரும் மற்றும் பலராம். இவர்களில் அயன், அரி எனும் இருவர்கள் தான் ஜோதி இறைவனின் முடியும் அடியும் காண முயன்றனர் என்ப. இவர்கள் அன்னமும் பன்றியும் ஆகி தேடியும் காணா திருவளர் முடி அடியை யான் பெற மகிழ்ந்தளித்தாய் என போற்றுகின்றார் நம் வள்ளலார். இவர் அருட்பெரும் பதியை திரு அம்பலத்திலே பூரணமாக கண்டு கொண்டுள்ளார். அடியும் முடியும் நடுவும் கண்டுள்ளார் என்று அறியப்படுகின்றது. அரிபிரமாதி தேவர்களுக்கு இக்காட்சி கிடைக்கவில்லை என்றதன் உண்மை யாதெனில் இவன் விரிப்பாம். தேவர்கள் ஆவர் ஒவ்வொருவரும் விசேட சக்தி பெற்று அதுகொண்டு நெடுங்காலம் இவ்வுலகை ஆண்டு நின்று ஒழியும் ஆன்மாக்களே ஆவார்கள். ஓர் ஆன்மா பெருந்தவ முயற்சி செய்து ஆக்கல் தொழில் புரியும் ஆற்றலை பெற்று இவ்வுலகில் எத்தனை யுகங்கள் சிருட்டி தொழிலை மேற்கொண்டு இருந்தும் முடிவில் அழிந்து மறைந்து விடுவானாம். இதுபோல திருமால் காக்கும் தொழில் பெற்று வாழ்ந்து கழிவாராம். இப்படித்தான் ஏனைய தேவர்களும் பிறரும் தோன்றி மறைகின்றவர்களே ஆவர். இந்த தேவர்கள் ஒவ்வொருவருக்கும் முழுமுதலாயிருந்து உதவி அவரவர் தம் பதவிகளில் உரிய காலங்கள் வரை இருத்தி செயல் புரிவித்து முடிவில் தன் உட்படுத்தி கொள்ளுகின்றவரே நம் அருட்பெரும் பதியாவார். ஆகையால் இந்த தேவர்கள் எல்லாம் நமது அருட்பெரும் கடவுளரின் அற்ப கூறுகளே எனப்படுகின்றனர். எவரும் நம் பதியோடு
ஒப்பிட்டு நோக்க தகாதவர்களே ஆவர். இவர்களில் எவரையும் பூரணர் என்று கொள்ளற்கில்லை. ஆனால் அக உண்மை கண்ட பழம்பெரும் ஞானியர்கள் கடவுள் நிலையை ஒவ்வொரு ஆன்மாவிலும் வெளிப்பட்டு அந்த ஆன்மாவுக்கு தெய்வ பதவி வழங்கி இருப்பதாக கருதி கொண்டார்கள். ஆகையால் ஒவ்வொரு தெய்வ மூர்த்திகளையும் தனித்தனி உயர்த்தி துதிக்க முயன்று அவரவர்களையும் அங்கங்கு கடவுளாகவே புகழ்ந்துவிட்டனர். இதனால் அயன் அரிகளுக்கு பரபிரம்மம், மகாவிஷ்ணு முதலான சிறப்பு நிலைகள் வழங்கப்பட்டு விட்டனவாம். இந்த உயர்நிலைகள் அவர்களின் பதவியால் குறிக்கப்பட்டன அல்ல, அதீதமான கடவுட்சார்பு கொண்டு ஓதப்பட்டனவே ஆகும். சுத்த சன்மார்க்க உண்மை வெளிப்பட்டுள்ள இக்காலத்தில் அந்த தேவமூர்த்திகளையும் அதீதமான கற்பனா கடவுள் நிலைகளையும் பற்றுதல் கூடாதாம். நாம் இப்பொழுது கொள்ள வேண்டியது எல்லாம் வல்ல எல்லாம் ஆன நமது அருட்பெருஞ்சோதிபதி ஒருவரையே தானாம். இந்த ஒன்றான பதியை கொண்டு வாழ்வதால் மற்ற எல்லா தேவர்களையும் கடவுளர்களையும் ஒருங்கே சேர்த்து ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றவர்களே ஆவோம். எவ்வாறெனில் நம் அருட்பெருஞ்சோதிபதியே தன் அருளின் ஏகதேச கூரைத்தான் அன்று நாராயணமூர்த்தியாய் சிவபரம்பொருளாய் சுத்த பரபிரமமாய் காட்டி அவரவர் மூலமாய் பக்தர்கட்கும் முத்தர்கட்கும் கருதிய பயன்களை வழங்கி வந்துள்ளார். ஆகையால் எந்த மூர்த்தியை போற்றி சித்தி பெற விரும்பினாலும் இந்த அருட்பெரும் ஜோதியையே அந்தந்த மூர்த்தி அச்சில் நிறைத்து கொண்டு துதித்து பயன்பெறலாம். அப்படி செய்தலை விட இந்த அருட்பெரும் ஜோதியை ஒரு குறிப்பிட்ட மூர்த்தி வடிவில் வைத்து போற்றிக்கொள்ளாது சுத்த பொன்மயமான சுடர் ஒளியில் இருத்தி கொண்டு எல்லாமான ஒன்றாய் நினைந்து போற்றி நிறை அருள் கொண்டு பெரும் பயன் அடைதல் சால சிறந்ததாம். இந்த பெரும் உண்மையை உலகமெல்லாம் அறிந்து கொள்ளவே நம் திரு அருட்பிரகாசர் திரு அம்பலத்தின் கண்ணே விளங்கும் அருட்பெருஞ்சோதிபதியின் திருவடியையும் உயர் முடியையும் நேரடியாக கண்டு போற்றி செய்து அருண்மொழிமாலை ஆக்கி அணிவித்துள்ளார். இதனைக் கண்டு உலகவர்கள் எல்லோரும் அருள் நலம் பெற்றுய தந்துள்ளார். தயவு. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன். நித்திய நிலையான ஆன்ம அகம்பற்றினில் சத்திய பதியான அருட்ஜோதியோடு ஒரு சுத்த தயவு செயலாக எதையுமே செய். தயவு. தயாநிதி சுவாமி சரவணானந்தா.